www.hamilton.blogspot.in பொங்கும் புது பேகம் என்னாலும் அவர் சொந்தம் தீயோரின் ராஜாங்கம் மண்ணோடு சாயும் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை இருந்தால் உன்னாலுமே போராடி எழலாம் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் அச்சமென்றும் இல்லை இருந்தால் எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் உன்னாலுமே போராடிய வெல்வார் சொன்னா? ஆமா, ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னா. ஆமா, இது என்ன இடம்? எனக்கும் தெரியல. சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். வாவ், அவன் இங்கயா இருக்கான்? நிச்சயமா அவன் இங்கதான் இருப்பான். ஓ, வந்துட்டீங்களா? என்னோட குற்றவாளி அண்ணன் தங்கையே, அதாவது குற்றவாளி கூட போராடுறவங்க. ஓ, இதுதான் என்னோட இடம். எப்படி இருக்கு? இந்த இடம் ரொம்ப அழகா தான் இருக்கு. மாடர்னா, ஸ்டைலிஷா, அழகா இருக்கு. நீங்க இங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க விளையாடலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், சாட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இந்த ஐடியா உனக்கு வந்ததா? இந்த ஐடியா ஹேலியோடது. அவ ஒரு டெக்னோ எக்ஸ்போர்ட், MIT கிராஜுவேட், ப்ரோக்ராமிங் ஜீனியஸ். ஃபர்ஸ்ட் ஒரு IT கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, இப்போ இது ஓபன் பண்ணிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா, அதெல்லாம் விடு. ஏன் எங்களை அவசரமா வர சொன்ன? நாம 3 பேரும் ஒன்னதான உலகத்தை காப்பாத்திட்டு இருக்கோம். நம்ம 3 பேரும் ஏன் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்படின்னா கலக்கலான்னு சொல்றியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும். ஓ, தாராளமா தரேன். நீ தானே கிரா? ஆமா, உங்களுக்கு என்ன தெரியுமா? நான் எல்லாரோட இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். நீ இங்கிலீஷ் பாட்டு நல்லா பாடுவல்ல? ஆமா. நல்லது. அப்போ ஃப்ரைடேவும் பேண்டை கூட்டிட்டு இங்க வந்துரு. ஆடிஷன் ஆன மாதிரி இருக்கும்ல? என்ன உண்மையாவா? என்னால நம்பவே முடியல. சரி, ஓகே, அப்புறமா மீட் பண்ணலாம். இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ரொம்ப நல்லவதான். எந்த ஆம்பளையும் அவளுக்கு ஹெல்ப் பண்றதே கிடையாது. நானும் யாருக்கும் பண்ணதில்ல. கர்னல் மெக்னைட், ஃபுட்பால் பிளேயர். இந்நேரத்துக்கு நீ ரீஃப் சைடு ஃபுட்பால் கிளப்ல ஓபன் ட்ரையல்ஸா இருந்திருக்கணுமே. ஓபன் ட்ரையல்ஸ்? ஆமா, பிராக்டிஸ் ஃபீல்டுக்கு போ சீக்கிரமா. கலாய்க்காதீங்க. இல்ல. எப்படி இருக்குடா? குட் லக் நண்பா. நானும் கிளம்புறேன். பாட்டு எழுதணும், கிட்டார் ரெடி பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. இந்த இது புடி. பாய். ஓகே, எல்லாருக்கும் வாழ்க்கை தான். சொல்லுங்க, நான் ஈத்தன் பேசுறேன். ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன ரிவைஸ் ரோட்ல வந்து பாக்குறியா? வரேன். என்னாச்சு? அங்க வா, நான் சொல்றேன். சொல்லு. என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன பிளான் வச்சிருக்கன்னு சொல்லு. பிளான் பண்றதெல்லாம் உண்மையிலேயே வேஸ்ட் பாஸ். இந்த தடவை நாங்க நல்லபடியா செயல்படுவோம். மறுபடியும் அதே வாக்குறுதி. இந்த முறையை நீங்க தோக்கத்தான் போறீங்கன்னு நான் ஏன் நினைக்க கூடாது? மாஸ்டர் மெசகோஃப், வாய் சின்னதுதான், ஆனா வார்த்தைகள் பெருசு. எப்பவுமே நம்ம வெச்ச குறிகள் தப்பாது. ஆலிவரையும் அவங்களோட புது பவர் ரேஞ்சர் பசங்களையும் நாங்க அழிச்சே தீருவோம் மாஸ்டர். நீ இந்த பதில தான் சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, சொல்லு. அவங்களுடைய அடுத்த பிளான் என்ன? அதை முறியடிக்க நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த கதையை நாங்க பாத்துக்கிறோம். ஆலிவர் இன்னும் திட்டம் போட தொடங்கல. அவன் என்ன பண்ணாலும் சாதிக்க முடியாது. அதுதான் எனக்கும் வேணும். யார் இந்த பையன்? இவன் பேர் கார்னர் மெக்னைட். ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். லோக்கல் கிளப்ல விளையாடிட்டு இருக்கான். ஐலாண்ட்ல சண்டை நடக்கும்போது நான் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அதுல சிலது இங்கதான் விழுந்துடுச்சு. இதோ இருக்கு. இதெல்லாம் என்னது சார்? முட்டை. எனக்கு சுத்தமா பசிக்கல சார். இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். இது சாப்பிடுற முட்டை இல்ல. இதுல இருந்து குட்டிங்க வெளியே வரும். அதுல ஏறி நீங்க சவாரி பண்ணும். நான் இத பார்த்த உடனே நீங்க என்னமோ ஏதோ சொல்வீங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இதுல சவாரி பண்ணணும்னு சொல்றீங்க.
நீ சரியா சொன்ன. நல்லா கேட்டுக்க ஹீத்தன். இதுல இருந்து குஞ்சுங்க வெளியே வந்ததும் அது மேல ஏறி நீங்க சவாரி பண்ணுவீங்க. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நிதானமா. நீங்களும் அதை பாத்தீங்கல்ல? இந்த முட்டைகளை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நிறைய இருக்கு தேவைப்படும். எங்களுக்கு தேவைப்படுது. என்ன குந்தம், ஆலிவர், உன்னோட புத்திசாலித்தனத்தினால எனக்கு சந்தேகங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அத பின்னாடி சொல்றல. மீதி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும். இப்போ வா, போய் தான் ஆகணும். எங்க போறாவ? எனக்கு எங்க போற? சாரி, நான் கொஞ்ச நேரத்துல திரும்ப வரேன். கஷ்டத்தை நீயா தான் வர வச்சுக்கிட்ட. நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கல. வந்துட்டீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடக்கூடாதா? உன்னதான் கேக்குறேன். எதுக்கு அப்படி சொல்ற? இன்னும் ஏன் வெயிட் பண்ணணும்? டிரானா ஸ்டாப். கைரோ கிரிப், நான் தயார். ட்ரை ஜீரோ சேல். தப்பிக்கவே முடியாது. இங்க இருந்து போயிடுங்க. ஓடுங்கடா இங்க இருந்து. நான் சண்டை போடுவேன், ஜெயிப்பேன். வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம். நீ எங்க கிட்ட என்னன்னு சண்டை போடுவேன் ஆண்டி? நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டியே. யாரை பார்த்து ஆன்டினா உங்களால தப்பிக்கவே முடியாது பவர் ரேஞ்சர்ஸ். நீ தான் டாக்டர் ஆலிவர். ரொம்ப நல்ல ஜோடி இல்ல? இந்த முட்டைகளை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். ஆமா, இது யாருக்காக? நமக்காக தான். நம்ம இது மேல சவாரி போக போறோம். என்ன? இங்க பாருங்க, நான் பிராக்டிஸ் போறேன். நீங்க இந்த பத்திரமா பாத்துப்பீங்களா? பத்திரமா போயிட்டு வா. நான் இதை பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வா. சரி வாங்க போலாம். ஹேய், மெட் நைட். உன் பேருக்கு முன்னாடி நாங்க PNK போட்டிருக்கோம். அதாவது மேட்ச முடிக்கலன்னு. என்ன மன்னிச்சிருங்க சார், ஒரு முக்கியமான வேலை அதான் போக வேண்டியதாயிடுச்சு. இங்க பாரு, ஃபுட்பாலை விட உனக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா ப்ளீஸ் அதை போய் பாரு. இல்ல, இதை விட முக்கியம் எனக்கு வேற எதுவும் இல்ல சார். அத இப்ப தெரிஞ்சது. என்ன இது? என்கிட்ட அடிங்க. நல்லா பிடிச்ச. தேங்க்ஸ். இந்த டாக்டர் பண்ற எந்த வேலையும் புரியவே மாட்டேங்குது. முட்டையில இருந்து என்னதான் வெளியே வர போதோ எனக்கு புரியவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கான விட சீக்கிரமாவே கிடைக்கும். வாவ், யார் அவ? தெரியல. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? அவன் பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, சொல்லு.
நான் வேணா உனக்காக ஒரு கிளாஸ் தண்ணி இல்லனா ஆக்சிஜன் மாஸ்க் கொண்டு வருவா. ஐ முட்ரியா அவ இங்க தான் வரா. ஹேய், நான் எலியை பார்க்கணும். அவங்க தான் என்னை இங்க வர சொன்னாங்க. அவங்க இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். நீங்க ரீசைட்ல தானே இருக்கீங்க? போன வாரம் தான் நான் இங்க வந்தேன். என் பேர் வெட்ரன். என் பேர் ஈத்தன், அவ பேரு கீரா. ஹாய். ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. அவளுக்கு காது சுத்தமா கேட்கறது இல்ல, அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு இல்ல, அவன் சும்மா உளறிட்டு இருக்கான். வந்துட்டியா? வா, நீ என்ன வேலை செய்யணும்னு சொல்ற? சரி. நம்ம அப்புறம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேய், அவ எப்படி வாவ்னு இருக்கான்ல? ஓ வந்துட்டான். ஹேய், கோச் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? எல்லாம் முடிஞ்சது. என்ன சொன்னாரு தெரியுமா? ஃபுட்பால் கடவை நிறுத்துன்னு சொன்னாரு. அவரை சொல்லி கூத்தால எவனாவது விளையாடும் போது பாதியில வருவானா? ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே உன்னை கூப்பிட்டோம். நான் இல்லன்னு சொல்லி அடுத்த பாட்டி நான் அதை வச்சு ஒரு நோட்டை எழுத போறேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க, காட்டுக்குள்ள பிரச்சனை, நாங்க போய் ஒரு மிருகத்தை அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லணும். அப்ப என்ன கேவலமா பாப்பாங்க. முடிஞ்ச அமைதியா வரியா? எதுவா வேணா இருக்கட்டும். இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க, நான் கோச்சுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த உலகத்தை காப்பாத்துற மிஷன்ல இருந்தேன்னா உண்மையிலே ரொம்ப காளிச்சு போயிட்டேன். நான் டாக்டர் ஆலிவர் கிட்ட பேச போறேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப அவரு புது ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் பிஸியா இருப்பாரு நினைக்கிறேன். அதுக்கு என்ன, நானும் தான் பிஸி. என்ன கூப்பிட்டு டீம்ல சேர்த்து என் கெரியரை அழிச்சிட்டாரு. ஹேய் நில்லு, நாங்களும் வரோம். நில்லு. யாராவது குறுக்க வந்தீங்கன்னா நிச்சயமா அடிபடும். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த முட்டைக்குள்ள இருந்ததா இது? ஆமா, அதுங்களுக்கு நான் பயிற்சி கத்து கொடுக்குறேன். அதுங்க கத்துக்கலாம். அதுல என்ன டவுட்? கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க பாருங்க, நீங்க அதுங்களுக்கு கத்து கொடுக்குறீங்க. நீங்க கொஞ்சம் பிஸியா இருக்கீங்க. ஆனா நான் உங்ககிட்ட பேசணும். சரி, கொஞ்ச நேரம் நிறுத்துவோம். கை கொடுங்க. ரொம்ப நன்றி. ஏன் எடுத்த நீங்க வேற யாரையாவது வச்சுக்கோங்க. ஏய், நீ என்ன சொல்ற? ஏய், என்னாச்சு? அவனை பேச விடுங்க. ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு கார்னர். அது வந்து, நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். அது எனக்கு தெரியும். அது என் கனவு, என்னோட லட்சியம். நான் ஒரு பெரிய கிளப்ல விளையாடணும்னு ரொம்ப நாளா கனவு காண்றேன். அந்த கனவுக்கு ஒரு பாதை அமைஞ்சது. ஆனா நான் இப்போ எங்க இருக்கேன்னு பாத்தீங்கல்ல. எனக்கு தெளிவா புரியுது. நீ சரியா தான் சொல்ற. நீங்க அவன் சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? கார்னர், நீ சொல்றது எனக்கு புரியுது. நானும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கேன். நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுடு. இங்க பாரு, எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு. இருந்தாலும் அவருக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா படுக்க நான் கொஞ்சம் யோசிக்கணும். வாவ், ரெட் ரேஞ்சர் இங்க எல்லாருக்கும் லீடரா இருப்பான்னு நினைச்சேன். ஆலிவர் அந்த ஜீவராசிகளுக்கு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க நம்ம மேல தாக்குதல் நடத்துவாங்க. இந்த விஷயம் உண்மையாவே ரொம்ப சீரியஸான ஒண்ணு. இப்போ நேரம் வந்துருச்சு. டாக்டர் ஆலிவரை டீச்சர் பொசிஷன்ல இருந்து ஸ்டூடெண்டா மாத்துறதுக்கு. ஜீனோ ரெண்டோ பைசப்ஸ் ஆன் பண்ணு. டிஎன்ஏக்கள் கலக்கப்படுகிறது. நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொன்ன வேலை முடிஞ்சிடுச்சு. மெக்னைட். கோச், நீங்க எங்க? உன்னோட சார் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவரோட தப்பால தான் நீ வெளியே போனேன்னு என்கிட்ட சொன்னாரு. அப்படின்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு உண்டா? நீ ஒரு நல்ல பிளேயர். உனக்கு ஃபுட்பால் ரொம்ப முக்கியமானதுன்னா மத்த எல்லாத்தையும் விட தயாரா இருக்கியா? நிச்சயமா விட்டுருவேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். என்ன பாச்சு? ஹாய். கோச் உன்னை மன்னிச்சிட்டாரா? பார்த்தா அப்படித்தான் இருக்கு. இங்க பாருங்க, என்ன நீங்க மன்னிக்கணும். உங்களுக்கு தெரியும், அது வந்து எங்களாலே புரிஞ்சுக்க முடியுதா? எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உன் பாதியில நீ போக நினைக்கிறேன். அங்க என்ன நடக்குது? தயாரா இருக்க. ஒரு மான்ஸ்டர் சிட்டிக்குள்ள வந்து சிட்டி அழிச்சிட்டு இருக்கு. ஓகே, ஆனா இதுதான் கடைசி தடவை. ரெடியா? ரெடி.
நம்ம பிடிக்க முடியாது. பிடிக்க முடியும். இதோ உங்களுக்கு தேவையானது வந்துகிட்டு இருக்கு. கலக்கல். இப்ப போலாம். ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்பவே முடியல. அதோ அங்க போறா. சீக்கிரம் வாங்க, பிடிக்கலாம். இல்ல, நான் குழந்தைய காப்பாத்துற, நீங்க போய் அவனை அட்டாக் பண்ணுங்க. சரி, அப்படியே செய்றோம். ஏய், பாத்து ஜாக்கிரதையா போ. இந்த வாட்டி நீ தப்பிக்க முடியாது. ஒன்னாகலையே. என் சின்ன குழந்தை. பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஒரு குரங்குக்கு பிறந்தவனே. இந்த மாதிரி வா பார்க்கலாம். இப்போ உனக்கு புரிய வைக்கிறேன்டா. Right on stop. Fire. அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். இதைத்தான் எதிர்பார்த்தேன். இப்ப நான் தான் எல்லாத்தையுமே செஞ்சாகணும். இந்த ஹைட்ரோ ரீடர் வாங்கிக்கோ. இது எப்படி சாத்தியம்? டாக்டர் ராவ், இப்போ ஒரு புது பிரச்சனை. அப்ப அதேதான். இப்ப நீங்க பார்த்ததை விட 100 மடங்கு பெருசாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்டிருக்கீங்க இல்லையா? 1-2 தடவை நான் டைனோசோர்ஸ் அனுப்புறேன். வாவ், நான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன். ரெடியா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. தயாராடு. மான்ஸ்டரோட அழிவுன்றது இப்படிதான் இருக்கும். Hey! தேங்க்யூ. பயப்படாத, நாங்க எப்பவும் உனக்கு துணையா தான் இருப்போம். எப்பவும். குட் லக் கீரா. தேங்க்ஸ். ஏய், இந்த இடத்துல எப்படி நீ எப்படி சொல்ற? நம்ம எல்லாரும் ஒன்னா தானே போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? கண்டிப்பா. அப்படின்னா உன்னோட கனவு என்ன ஆகுறது? அதை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த பொண்ணு மூலியமா நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தை காப்பாத்துறதை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல. கர்னல், நீ டீம்ல செலக்ட் ஆகலன்னு கேள்விப்பட்டேன். இந்தாங்க, இது உங்களுக்கு. அவளுக்கு இது எப்படி தெரிஞ்சது? அவளுக்கு எல்லாமே தெரியும். உன்னோட பாக்கெட் காலியா இருக்கணும். அது தெரியும். உனக்கு தான் தெரியுமா நான் திரும்ப வருவேன்னு. எனக்கு தெரியும். இந்த மாலை பொழுது உங்க எல்லாருக்கும் நல்ல மாலை பொழுது அமைய போகுது. உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த ஒரு நல்ல இங்கிலீஷ் பாட்டோட வந்திருக்காங்க கீரா ஃபோர்ட். Yes, yeah. And it goes like this. Yeah, 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 yeah. Yeah, 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 yeah. I can't tell you why, but I can't stop thinking about you, baby. Oh, yeah. Don't you think it's time I walked around every word you're saying? Oh, yeah.
ஹேய் டாக்டர் ஹூ எங்க இருக்கான்னு தெரியுமா?